அங்கிள், டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த யஷ்வந்த் வர்மாவின் வீட்டில் 100 கோடிக்கு மேல் பணம் கண்டுபிடிக்கப்பட்டதே, அதற்கு எந்த சட்ட நடவடிக்கையும் இல்லையா? வெண்ணிலா, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அனுமதித்தால்தான் ஒரு நீதிபதி மீது காவல்துறை குற்ற வழக்கே பதிவு செய்ய முடியும். அதுவும் இந்த பண விவகாரம் ஒரு வாரம் வரை வெளியில் கசியவிடப்படவே இல்லை. பின்னர் பொதுவெளியில் புகைப்படங்களோடு தெரிய வந்து கேள்விகள் கேட்கும்போதுதான் அவரை அலகாபாத் உயர்நீதிமன்றத்திற்கு பணிமாற்றம் செய்து அங்கு அவருக்கு எந்த பணியும் ஒதுக்கப்படாது என்று சொல்கிறார்கள். இதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையாம். என்ன அங்கிள், மிகவும் கேலிக்கூத்தாக இருக்கிறதே. என்ன செய்வது வெண்ணிலா? நீதிபதிகள் எப்போதும் நடுநிலையாயிருந்து நீதி வழங்க வேண்டும் என்பதற்காக சட்டம் கொடுத்துள்ள பல பாதுகாப்பு சலுகைகளை இப்படியும் சிலர் தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்பதுதான் வேதனையிலும் வேதனை. அங்கிள், நீதிபதிகளுக்கு ஒருவேளை சம்பளம் குறைவா? உயர் நீதிமன்ற நீதிபதிகளுக்கு 7வது பே கமிஷனின் கீழ் மாதச் சம்பளம் 2,25,000 ரூபாய். மேலும் அலுவலக வேலைக்காக ரூபாய் 27,000 மாதச் சலுகையும் பெறுகிறார்கள். நீதிபதிகள் வசிப்பதற்கு வீடுகள், அதை பராமரிப்பதற்கும் பணம், ஒரு குறிப்பிட்ட வரம்பு வரை இலவச மின்சாரம் மற்றும் தண்ணீர், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்க ரூபாய் 6 லட்சம் வரையிலான தொகை, ஒரு வாகனம், அதற்கு மாதம் 200 லிட்டர் பெட்ரோல் இலவசம், இவர்கள் வீட்டில் வேலை செய்யும் ஓட்டுநர்கள் மற்றும் பணியாளர்களுக்கான ஊதியம், நீதிபதி குடும்பத்தாருக்கு மருத்துவ வசதிகள் என அனைத்தும் அரசாங்கம்தான் இலவசமாக வழங்குகிறது. எல்லாம் நம் வரிப்பணம்தான். அங்கிள், சாமானிய மக்களின் கடைசி நம்பிக்கை நீதிமன்றங்கள் தான். அங்கேயே இப்படி ஊழல் தலைவிரித்து ஆடுகிறது என்றால் கேட்பதற்கு மிகவும் சங்கடமாக இருக்கிறது. இவர்களிடமிருந்து நியாயமான தீர்ப்புகளை எப்படி எதிர்பார்ப்பது? அங்கிள், நீதிபதிகளை கடவுள்கள் என்றும் இவர்கள் வழங்கும் தீர்ப்புகள் புனிதமானது, விமர்சிக்க கூடாது என்றும் நம்பிக்கொண்டு இருக்க வேண்டியதுதான் ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் கடமையா? வெண்ணிலா, இது போன்ற ஒரு சில மனிதர்களால் நீதித்துறை மீது மக்களுக்கு இருக்கும் நம்பிக்கை குறைவது இயல்புதான். இது ஜனநாயகத்திற்கு கொஞ்சம் கூட நல்லதல்ல. அரசுக்கு நாம் வைக்கும் 2 வேண்டுகோள்கள். 1, குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும். இதுவரை குற்றம் நிரூபிக்கப்பட்ட பின்பும் இந்தியாவில் எந்த நீதிபதிக்கும் தண்டனை வழங்கப்படவில்லை என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. 2வது வேண்டுகோள், தண்டனை வழங்காவிட்டாலும் பரவாயில்லை, அவருக்கு கவர்னர் அல்லது சட்ட ஆலோசகர் போன்ற உயரிய பதவிகளை வழங்கி உங்கள் நன்றி விசுவாசத்தை காட்டாதீர்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.